அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சிபுரம் திருப்பருத்திக்குன்றம் சமணர் ஆலயமான வர்த்தமானேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த அற்புதமான ஓவியங்கள் ஆகும். இது மிகவும் ஒரு பழமையான ஆலயமாகும். தமிழகத்திலேயே இதுவரை கிடைத்த செப்பேடுகளில் பல்லன் கோயில் செப்பேடு மிகவும் தொன்மையாக கருதப்படுகிறது. கிபி 550ஆம் ஆண்டு பல்லவ மன்னன் 3ஆம் சிம்மவர்மன் காலத்தில் இது வெளியிடப்பட்டது. இந்த கல்வெட்டில் திருப்பருத்திக்குன்றத்தில் உள்ள சமணர் ஆலயத்திற்கு மன்னன் நிலத்தை தானமாக வழங்கிய செய்தி பதிவிடப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆலயம் சுமார் 1500 வருடங்களுக்கும் முற்பட்ட ஆலயமாக இது கருதப்படுகிறது. சிறப்பு வாய்ந்த இந்த ஆலய வளர்ச்சிக்கு பிறகு சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்கள் மிகவும் உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் மகா மண்டபம் ஒன்றை விஜயநகர மன்னனான புக்கனது அமைச்சராகிய விளங்கிய இருகப்பா என்பவரால் கட்டப்பட்டிருக்கிறது. இதனை சங்கீத மண்டபம் என்று அழைப்பார்கள். இதில் ரிஷபதேவர், மகாவீரர், நேமிநாதர் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை ஓவியங்களாக வரைந்திருக்கிறார்கள். இதை பற்றி இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் திரு உதயணன் அவர்கள் கூறுவதை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டினதுங்க. மகேந்திர பல்லவ கட்டினதுங்க. அப்போ இந்த கோவிலுக்கு முதல் வர்த்தமான் ஈஸ்வரம்னு பேர். என்னன்னாக்கா வர்த்தமான் பகவான், புஷ்பகந்தர், தர்மதேவி, இது 3 தான் கருவறை இருந்ததுங்க. அப்போ வர்த்தமான் ஈஸ்வரன் பேருங்க. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் பக்கத்து கோயில் கட்டினாங்க விஜயநகர பேரரசு. அப்போ அவங்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினாங்க. அந்த கோயில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பேர் என்னாச்சுனாக்கா திருப்பருத்திக்குன்றம் திருலோக்கியநாதர் அப்படின்னு மாறிச்சிங்க. திருப்பருத்திக்குன்றம் திருலோக்கியநாதர் அப்படின்னு மாறிச்சிங்க. அங்கே திரிகூட பஸ்தின்னு பேர். அதுக்கு பக்கத்தில் திரி என்றால் 3, பஸ்தி என்றால் கோவில். 3 பகவான் உள்ள கோவில். அங்கே பத்மபிரப, பார்சு, வாசுபூஜர், இவங்க 3 பேர் இருக்காங்க. இது எல்லாமே சுதைச்சிருப்போம். அப்போ அந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் தான் திருப்பருத்திக்குன்றம் திருலோகியநாதர்னு மாறினதுங்க. இந்த மண்டபம் 13ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசில் கட்டினது. இந்த சித்திரங்கள்லாம் 17ஆம் நூற்றாண்டு. சித்திரங்கள் நார்மல் பெயிண்ட், அதாவது மூலிகை சாறு எடுத்து பண்ணதுங்க, கெமிக்கல் கிடையாது. அதனால தான் இவ்வளோ வருஷம் இருக்குது. இது 3 பகவானுடைய பஞ்ச கல்யாணம், அதாவது 3 பகவானுடைய வாழ்க்கை வரலாறு சித்திரங்களாக பண்ணியிருக்கிறது. ஆதிநாத் பகவான், நேமிநாத் பகவான், மகாவீர் பகவான் 3 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் சித்திரங்களாக பண்ணியிருக்கு. இந்த மண்டபம் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மண்டபம். 13ஆம் நூற்றாண்டு அப்படின்றது விஜயநகர பேரரசில் கட்டினது. இந்த மண்டபம் கட்டினவர் பெயர் அந்த லாஸ்ட்டு தூணில் இருக்கார் பாருங்கள், இருகப்ப தேவர்னு பேர். அந்த லாஸ்ட் தூணில் இருக்கும். அவர் தான் இந்த மண்டபம் கட்டினார். புக்கர் காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட அவர் தான் இந்த மண்டபம் கட்டினவர். 13ஆம் நூற்றாண்டில் இந்த மண்டபம் கட்டப்பட்டது. மேலே இருக்கிற சித்திரங்கள் 17ஆம் நூற்றாண்டில் சித்திரங்கள் வரையப்பட்டது. இந்த சித்திரங்கள் வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங் ஹெர்பல் பெயிண்டிங், மூலிகை சாறு எடுத்து பண்ணது. இது 3 பகவானுடைய பஞ்ச கல்யாணம். முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாத பகவான், ரிஷப தீர்த்தங்கரர், அவருடைய வாழ்க்கை வரலாறு. 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர், அவருடைய வாழ்க்கை வரலாறு. 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர், அவருடைய வாழ்க்கை வரலாறு. 3 பகவானுடைய வாழ்க்கை வரலாறு தான் சித்திரங்களாக பண்ணியிருக்கிறது. ஆதிநாத பகவானுடைய வாழ்க்கை வரலாறு அங்கே ஸ்டார்ட் ஆகும் சார். ஸ்டார்ட் ஆகி இப்படியே இந்த சமவசனத்தில் முடிஞ்சிடும். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே ஸ்டார்ட் ஆகி வர்றது ஆதிநாத பகவானுடைய முன் 10 ஜென்மங்கள். அதுலேருந்து
இது வரைக்கும். இப்போ ஆதிநாத பகவானுடைய முதல் 10 ஜென்மங்கள் இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே லைனாக வரும். இதோட அவருடைய 10 ஜென்மங்கள் முடிஞ்சிடுது. இதோட முடிஞ்சிடும் சார் அவருடைய முதல் 10 ஜென்மங்கள். அடுத்து இது மருதேவி அம்மா கனவு காண்றாங்கல்ல, இதுலேருந்து ஆதிநாத பகவானுடைய வாழ்க்கை வரலாறு ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ மருதேவி அம்மா வந்து 16 கனவுகள் காணுவாங்க. அந்த 16 கனவு வந்து ராஜாவுண்ட சொல்லுவாங்க. ராஜா வந்து ஒரு ஜோசியரை கூப்பிட்டு அதுக்கு பலன் கேட்பார். தனித்தனியாக ஒவ்வொரு கனவுக்கும் தனித்தனியாக பலன் கேட்பார், தனித்தனியாக சொல்லுவார். மொத்தமாக சேர்த்து அப்படின்னா அந்த பலன் என்னான்னு கேட்கும் பொழுது அது மாதிரி ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து கர்ப்ப கல்யாணம். அவங்க கனவு காண்டி பகவான் வர்றது வந்து கர்ப்ப கல்யாணம். அதுக்கப்புறம் வந்து பகவான் பிறப்பாருங்க. இது வந்து இங்கே வாங்க, இது 10 கை இருக்கு பாருங்க. இது வந்து சௌதர்மனுடைய ஆனந்த நடனம். பகவான் பிறந்த உடனே தேவர்கள் எல்லாம் வந்து தாயின்ற ஒரு மாய குழந்தையை வச்சு உண்மையான குழந்தையை எடுத்துகிட்டு வந்து மேருமலை மேலே வந்து பாண்டுக சிலைன்னு ஒன்று உண்டுங்க. அந்த பாண்டுக சிலையில் வைத்து பார்க்கடல் நீரை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அது வந்து ஜென்ம கல்யாணம்னு சொல்லுவாங்க. அந்த சீன் தான் சார் இது. இந்த சீன் இது அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க, அது. அதுக்கப்புறம் வந்து பகவான் வளர்ந்து ராஜபட்டம் சூட்டுவாங்க. ராஜபட்டம் சூட்டும் பொழுது நீலாஞ்சனை நடனம்னு ஒன்று வருங்க. அந்த லாஸ்டில் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து நீலாஞ்சனை நடனம். அப்போது அந்த நடனம் ஆடும் பொழுது அந்த நாட்டியம் ஆடுற அம்மா இறந்துடுவாங்க. அப்போது பகவான் வந்து அதை பார்த்த உடனே இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அப்படியே துறவு ஏற்றுவார். இது பாருங்க அந்த சீன். கேசலாசனம் பண்ணுறாரு இல்லை, கையிலே முடி எடுக்கிறார் பாருங்க, அது தீட்சைக்கு போகிறது. அவங்க ஏதோ உள்ளார்க்கு போய் எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்த்துக்கோங்க. அவர் தீட்சைக்கு வந்துடுவாருங்க. தீட்சைக்கு வந்தப்பறம் அவருக்கு கேவல ஞானம் வரும். அதுக்கப்புறம் அவர் மோட்சம் போவார். இது 5 வந்து பஞ்ச கல்யாணம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜெயின் கோயில் புதுசாக கட்டினாலோ அல்லது பழைய கோவில் புதுப்பிச்சாலோ இந்த 5 நாள் விதி அங்கே நடக்கும் சார். இது வந்து ஆதிநாத பகவானுடைய வாழ்க்கை வரலாறு. இது வந்து ஆகார தானம். இது பாருங்க, இது வந்து ஆகார தானம். அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய இதுதாங்க இது ஆகாரம் கொடுக்கறது. இதோட வந்து ரிஷபதீர்த்தங்கருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகுதுங்க, அவருடைய ஸ்டோரி. இது வந்து சமூக சரணம். இந்த மண்டபம் எப்போ அமையும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு பகவான் உருவாகிறார் அப்படின்னும் பொழுது இந்த மண்டபம் அமையும். பகவான் உருவாவது யாருக்கு தெரியும்? தேவர்களுக்கு தெரியும். தேவர்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க இருக்கிற இருக்கை அசையும். அந்த அசையை வச்சு இந்த இடத்துல ஒரு பகவான் வரப்போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அப்போது தேவ இந்திரன் வந்து குபேரனுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுப்பார். இப்போ இந்த இடத்துல ஒரு பகவான் வரப்போகிறார் அப்படின்னாக்கா இந்த இடத்துல 6 மாதம் சொர்ண மழை பெய்யணும். நவரத்தினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், மாணிக்கம், பச்சை அப்படி கொட்டும். அதுக்கப்புறம் தான் இந்த மண்டபம் அமையுங்க. இந்த மண்டபத்துக்கு 7 மதில் 7 பூமி, 4 பக்கமும் வழி.
சமணர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு அளப்பரியது. இலக்கியத்துக்கு பார்த்தீர்களேயானால் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, நரிவிருத்தம், சூளாமணி, பெருங்கதை, வளையாபதி, மேருமந்திர புராணம், சாந்தி புராணம்னு சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா நன்னூல், நேமிநாதம், அவிநயம், வெண்பாப்பாட்டியல், சந்த நூல், இந்திரகாண்யம் அப்படின்ட்டு அது நிறைய நூல்கள் இருக்கின்றன. நீதி நூல்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும். நாலடியார், பழமொழி 400, ஏலாதி, சிறுபஞ்சமூலம், ஆச்சாரக்கோவை, அறநெறிச்சாரம் அப்படின்ட்டு எவ்வளவோ நூல்களை அவர்கள் தமிழ் மொழிக்காக தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு செய்தி இது. காஞ்சிபுரம் திருப்பருத்தி குன்றம் சமணர் ஆலயம் தமிழகத்தினுடைய பொக்கிஷம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ருட்டி முத்துக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.